ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் கைத்தாறுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர். நம்ம திருநெல்வேலி போகிற பைபாஸ். அந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோல்கேட்டை ஒட்டியே இருக்குது. கைத்தாறுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அங்கே வந்து நம்ம ஆல்ரெடி அவங்க கம்பெனி போட்டுட்டு இருந்தாங்க. கம்பெனினா வெறும் களம் மட்டும் போட்டுட்டாங்க. களம் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வீடியோ பார்த்துருப்பாங்க போல். அதுக்கப்புறமா நம்ம வீடியோவை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. இந்தமாரி நம்மளுக்கு மிஷின் போட்டு கொடுப்பா, இந்தமாரி களம் போட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் போய் பார்த்தா இடம்லாம் பார்த்துட்டு சரி ஓகே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஷின் வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் நம்ம மிஷினு சாய் கம்பெனி தான் வாங்கி கொடுத்தேன். வாங்கி எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபிட் பண்ணி அது வந்து நம்மளுக்கு கல் என்ன குவாலிட்டி அடிக்கணும், எப்படி மார்க்கெட்டிங் அதெல்லாம் நேரில் போய் நான் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம அங்கே கைத்தாரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு 20-25 கிலோமீட்டருக்கு நீங்கள் திருநெல்வேலி வரலையும் இந்த பக்கம் கோயில்பட்டி, அந்த பக்கம் கழுகுமலை, இந்த சுற்றளவில் யார் இருக்கிறவங்க நம்ம அவர் நம்பர் கொடுக்குறேன், அவர் கால் பண்ணி நீங்கள் கல் வேணுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி கல் வாங்கிக்கோங்க. கல் வந்து நல்லா இருக்குது, தரமாக நான் பண்ணியிருக்கோம். நம்ம மிஷினரி நீங்கள் வீடியோ பாருங்கள். மிஷின் வந்து நம்மளுக்கு 3 வைப்ரேட்டர் மிஷின் போட்டிருக்கேன். மாம்பழம் நம்ம போடுறது 3 வைப்ரேட்டர் தான். அதுமாதிரி கல் நல்லா தரமாக கொடுத்துருக்கு. நீங்கள் போயிட்டு கல்லை தரமாக பார்த்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம கம்பெனி நான் போட்டு கொடுத்தது. நிறைய பேர் நம்ம சுற்றுலாவில் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம ஊரில் எதனா கல் போட்டு கொடுத்துருங்களா, நம்மளது கல் எங்கே இருக்குது, நம்மளது வேணும் கல்லுன்னு கேட்குறீங்க. திருநெல்வேலியிலேருந்து இந்த பக்கம் திருநெல்வேலி வரைக்குமே இறக்கி கொடுப்பார் அவர். கைத்தாறுன்னு சொல்லிட்டு இந்த பைபாஸ்லேயே இருக்குது. மாடசாமி அவர் பேர் வந்து மாடசாமி அவர் பேர், அண்ணன் பேர். அந்த டோல்கேட் பக்கத்துலேயே, டோல்கேட்லேருந்து பார்த்தாவே தெரியும். அந்த மாதிரி அவர் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பார்த்து வாங்கிக்கலாம். ஃபோன் பண்ணி ரேட்டெல்லாம் விசாரிச்சுட்டு கூட நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கலாம். அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கைத்தாறு. திருநெல்வேலிக்கு முன்னாடியே ஒரு 20 கிலோமீட்டர் இந்த பக்கமே, 20-25 கிலோமீட்டருக்கு இந்த பக்கமே தான். திருநெல்வேலிக்கு போகிற மெயின் ரோடு பைபாஸ் இது. திருநெல்வேலிக்கு போகும்போது ரைட் சைடில் இருக்குது. இது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ போன திங்கக்கிழமை தான் பூஜை போட்டுச்சு. நானே போயிட்டு மிஷின் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்து இந்த குவான்டிட்டி என்ன இது எல்லாமே நான் பார்த்து பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். பூஜை போட்டாங்க காலையில். இது எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மெட்டீரியலு, கல்லோட குவாலிட்டி இதெல்லாம் கரெக்டாக பண்ண சொல்லிட்டு வந்துருக்கேன். கரெக்டாக நான் அடித்தும் காட்டிட்டு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் நம்பிக்கையாக போய் கல் வேணுன்றவங்க பார்த்து வாங்கலாம். பால் பொங்கிட்டு இருக்காங்க காலையில். நல்லா பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த தொழிலவே விரும்பி செய்கிறாங்க, அதான் முக்கியம். நம்ம எந்த தொழில் செஞ்சாலையும் அதை விரும்பி அதை கடவுளாக நினச்சி செய்யணும் பார்த்தியா, அதுதான் அவங்களோட இதுவே. அதனால் இவங்க அந்த மேலே அந்த பிஸ்னஸ்னால் வெறும் ஆம்பளைங்க மட்டும் பண்ணாமல் லேடிஸு இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை நம்பி இவ்வளோ தூரம் ஒரு வீடு பால் காய்ச்சிற மாதிரி நினச்சி பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தியா. அது வரலையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாமே கிராண்டாகவே எல்லாம் பண்ணாங்க. காலையிலே 5 மணிலேருந்து 3 மணிலேருந்தே பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே நானும் ஒரு நாள் முன்னே போயிட்டேன். இது வந்து பாருங்கள், மிக்சர் மிஷினுக்கு ஒரு ட்ரிப்பர் வச்சுருக்கேன். அதே நம்ம ஆலோ பிளாக் மிஷினுக்கு ஒரு ட்ரிப்பரு. இது வந்து மேலே லெஃப்ட்டில் போகிறது வந்து இது வந்து மிக்சர் மிஷினுக்கு போகிற ஒயரு பைப்பு. இது வந்து எல்லாமே அவர் நான் சிம்பிளாக ஒயர் போடலான்னு சொன்னால், இல்லைப்பா ப்ராப்பராக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இது வந்து மிக்சர் மிஷினுக்கு போகுது பாருங்கள். நான் மேலே இழுத்து கட்டிடலாம் போதுன்னு சொன்னேன் நான். அவர் வந்து நீட்டாகவே போடலாம்பா, இது பர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து மிஷின் பாருங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னே நான் மிஷினை இறக்கி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து தான் அவர் நாள் பார்த்து அப்புறமா என்னை கூப்பிட்டாரு. நான் பூஜை போடுறதுக்கு அதுக்கப்புறம் நான் போனேன். நம்ம சாய் தான், நம்ம சாயை தவிர வேறு எதுவும் எடுக்கிறது கிடையாது. நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் மிஷினு. நீங்கள் கல் அடுத்த வீடியோ பின்னாடி வரப்போது பாருங்கள். கல் அவ்வளோ அச்சு வெள்ள மாதிரி கரெக்டாக வருது. இதில் 2 அச்சு வந்துடும், 6 இன்ச்சு 4 இன்ச்சு. இங்கே வந்து 1 அடி கல் லென்த்து, கல்லோட சைஸு வந்து 1 அடி லென்த்து. 6 இன்ச்சு கல் வந்து 15 இன்ச்சு கல் வருது. எல்லாமே பண்ணியிருக்கு பாருங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள். கல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கல் வந்து இது 1 அடி கல். திருநெல்வேலி ஃபுல்லாகவே முக்கால்வாசி 1 அடி தான். திருநெல்வேலி அதுக்கப்புறம் மதுரை வரலையுமே பார்த்தீங்கன்னா 1 அடி 12 இன்ச்சு கல் லென்த்து, 6 இன்ச்சு கல்.
இதே நான் 4 இன்ச்சு கல் வேணுன்றவங்களும் சொல்லுங்கள். 4 இன்ச்சு கல் வந்து 1.25 அடி லென்த் இருக்கும், 4 இன்ச்சு அகலம். கல் பாருங்கள் நீட்டாக இருக்குது. முக்கியமாக அவர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு கல் தரமாக வேணும்பா, அதுக்கு என்ன வழியா அது சொல்லு அப்படின்னாரு. மாம்பழம் 65-70 கல் வரையுமே அடிக்கிறாங்க வேற ஒரு பக்கம். இவர் வந்து எனக்கு 55 கல் அடித்தா போதும் மூட்டைக்கு, எனக்கு கல் தரமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுலேயே ஒரு பிஸ்னஸ்லேயே என்றைக்குமே உங்களுக்கு லாபத்தை குறைச்சிங்கன்னா தான் இந்த கல் குவாலிட்டி வரும். லாபம் நீங்கள் லாஸுக்காக பண்ண வேண்டாம். நம்ம குறைஞ்சது ஒரு 5 ரூபா கல் கிடைக்குதுன்னா ஒரு 4 ரூபா கிடைச்சா போதும், ஒரு 3,000 ரூபா கிடைச்சா போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நிற்கலாம். கல் நல்லா நீட்டாக வந்திருக்கு. கல் எப்படி அடிக்கிறாங்கன்னு வீடியோ பாருங்கள். இதுதான் இது வந்து கரெக்டாக வைப்ரேட்டரு, இந்த டைமிங்கு இதெல்லாம் கரெக்டாக வைக்கணும். நீங்கள் மிஷின் வாங்கிட்டா கல் அடிச்சிடலாம் அப்படின்னு கிடையாது. இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டு ஒரு 400 கிலோமீட்ரு 450 கிலோமீட்ரு வருது எனக்கு தருமபுரியிலேருந்து போகிறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன உனக்கு என்ன சார்ஜ் ஆகுதோ நான் கொடுக்குறேன் வாசாமின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இது யார் வேணாலும் அடிச்சிடலான்னு இல்லை. இது வந்து நீங்கள் முக்கியமாக என்ன குவான்டிட்டி கலவை மிக்சிங்கு பக்காவாக பார்க்கணும். ஒன்று, தண்ணி கரெக்டாக இருக்கணும். தண்ணி தப்பாக போனாலும் கல் தப்பாக தான் வரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஜல்லி டஸ்ட்டு மிக்சிங்கு பக்காவாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வைப்ரேட்டர் போடுறாங்க பார்த்தியா சென்டரில் பாருங்கள், கலவையை உள்ளே தள்ளி விட்டுட்டு போடுற வைப்ரேட்டரு அதுக்கு கலவை எவ்வளோ தேவை அப்படின்றத டைமிங் செட் பண்ணணும் மிஷினில். புது மிஷின் வாங்குறது முக்கியம் இல்லை, அதில் புது மிஷினாக இருந்தாலும் பழைய மிஷினாக இருந்தாலும் அதை நீங்கள் டைமிங் பக்காவாக இருந்தால் மட்டும்தான் கல் பக்காவாக வரும். தண்ணி அந்த டைமிங்கு கல் ஸ்ட்ராங்கு எந்த அளவுக்கு வரணுன்றதை நம்ம முடிவு பண்ணணும். கல் ஸ்ட்ராங்கு எவ்வளோ வரணுன்றதை முடிவு பண்ணால் தான் கல் ஸ்ட்ராங்கு வரும். நீங்கள் அது தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு கல் அடித்தா புது மிஷின் வாங்கினா கல் வரலன்னா இல்லை. கல் எப்படி வந்திருக்கு பாருங்கள், க்ளீனாக வரணும். கல் வந்து அச்சு மாதிரி கரெக்டாகவும் சைஸும் வரணும், அதே சமயம் கல் ஸ்ட்ராங்காகவும் வரணும், கல் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கணும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு. இதில் வந்து 3 வைப்ரேட்டர் தூக்கி தூக்கி அடிக்க தேவையில்லை, ஒரே வாட்டி ப்ரெஸ் பண்ணால் போதும். நான் முக்கால்வாசி எல்லாருக்குமே சொல்கிறது 3 வைப்ரேட்டர் மிஷின் வாங்குங்க. ஒரு 15-20,000 ரூபா சேர்ந்து வரும். 2 வைப்ரேட்டருக்கும் 3 வைப்ரேட்டருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் வர மிஷினு 2 வைப்ரேட்டர் வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் கம்மியாக தான் வரும். காரணம் என்னென்னா ஒரு 5 டைமு தூக்கி அடிக்கணும் அந்த 2 வைப்ரேட்டர் மிஷினு. இதே 3 வைப்ரேட்டர் மிஷினாக இருந்தால் ஒரே வாட்டி ப்ரெஸ் பண்ணால் போதும். நம்ம அடிக்கிற ஆளுங்களுக்கும் வேலை கம்மி, அதே சமயம் சீக்கிரமாகவும் ஆகும். மிஷினும் இன்னும் 2 வருஷம் சேர்ந்து வரும். ஏன்னா நீங்கள் 5 வாட்டி அடிக்கிறது எப்படி, ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறது எப்படி, வெறும் அந்த ஹைட்ராலிக் மூலிமா ப்ரெஸ் பண்ணுறதுனால கல்லும் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். எல்லா பக்கமும் ஃபினிஷிங் வரும். முக்கியமாக மேலே டாப்பில் ஒரு வைப்ரேட்டர் இருக்கும், அதில் அது வந்து மேலே மட்டத்தை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணும். மேலே மேடு பள்ளம் இருக்கிறத நல்லா மட்டமாக தள்ளி விடும். சுற்றி இருக்கிற 2 வைப்ரேட்டர் வந்து சைடு ஃபினிஷ் பண்ணும். அதனால் 4 பக்கமும் கல் ஃபினிஷிங் வரும். அதனால் இந்த கல் வந்து 3 வைப்ரேட்டர் கல் இருக்கிற மிஷினு. மொத்தமாக கல் ஆலோ பிளாக் வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் போய் மொத்தமாக கல் அடித்து வச்சுருக்காங்க வாங்கிடுறீங்க. அது எவ்வளோ வெயிட் வருது, கல் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி வாங்கணும் முக்கியமாக. ஏன்னா வீடு கட்டுறது இது ஏதோ சும்மா 4 கல் ஜோடிச்சு பண்ணுறது வேலை இல்லை, இது வீடு கட்டுறது. அதனால் கல் தரத்தை செக் பண்ணுங்கள். அது ஏன்னா எல்லாருமே ஒன்றாயிடுது. இப்போ ஆலோ பிளாக்குன்னா ஒன்றை பற்றி அடித்து வைக்கிறவனும் ஒன்றாகி போயிடுது பாருங்கள். இந்த மாதிரி விரும்பி செய்கிறவங்களும் இவரும் வெளிநாட்டில் தான், சிங்கப்பூரில் இங்கே வெளியில் தான் இருக்கார். அவர் வந்து இப்போ கம்பெனி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கூப்பிட்டு பண்ணி வச்சுருக்காரு. இவ்வளோ ரெடி பண்ணி பண்ணுறாங்க. அந்த வேலையை விரும்பி செய்கிறவங்களுக்கும் ஒன்றாயிருது, வேலை தெரியாமல் இல்லை ஒன்றை பற்றியே காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றை பற்றி அடிக்கிறவங்களும் ஒன்றாயிருது. இவங்க சில பேர் இந்த கல் குவாலிட்டியை கொடுக்காம தான் இந்த ஆலோ பிளாக்குன்றது பேர் கெடுக்கிறாங்க. இது வந்து ஆலோ பிளாக் கிடையாது, சாலிட் பிளாக்கு. இது வந்து முழுசாக காங்கிரீட்டு. நம்ம மோல்டுலாம் காங்கிரீட் போடுறோம் பார்த்தியா, இது வந்து சிமெண்ட் கம்மியாக சில பேர் போடுறதுனால தான் அந்த குவாலிட்டி இல்லாமல் போகுது. எவ்வளோ சிமெண்ட் போடுறவங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும். இந்த பில்லர்லாம் சிமெண்ட்டில் தானே பண்ணுறீங்க, அந்த மாதிரி சிமெண்ட் வந்து எந்த அளவுக்கு போடுறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கல் நல்லா நான் ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவரும் ஸ்ட்ராங்காக வேணும்னு தான் கேட்டார். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.